ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம மதுரையில் சமீப காலமாக பிரபலமாயிட்டு இருக்கக்கூடிய குறை தீர்க்கும் ஷீரடி சாய்பாபா கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எப்படி உருவானது, என்ன அதிசயங்கள் நடந்திருக்கு, எதனால் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது, எதனால் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பலவித பூஜைகள் மிக விமர்சையாக செய்யப்படுது. அதில் ஒன்று தான் குரு பூர்ணிமா பூஜை. இப்போ நம்ம அந்த பூஜையையும் பார்த்து சாய்பாபா அருளை எல்லோரும் பெறணும்னு கேட்டுக்கிறேன். இந்த குறை தீர்க்கும் ஷீரடி சாய்பாபா கோவில் மதுரை 3 மாவடி டு ஐயர்பங்களா செல்லும் ரோட்டில் கண்ணனெந்தல் திருப்பாலை போஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோவில் எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கோவில் நிர்வாகியான தம்பதியர் கனவில் ஆவுடையார் மேல் சாய்பாபா அமர்ந்திருப்பது போல் காட்சியளித்து தனக்காக கோவில் எழுப்புமாறு சாய்பாபா அவர்கள் கனவில் கூறியுள்ளார். அதன்படி கோவிலும் எழுப்பப்பட்டு கனவில் காட்சியளித்தது போலவே சிலையும் வடிவமைக்கப்பட்டு வழிபாடு செய்து வரப்படுகிறது. சாய்பாபா சிவனைப் போலவே ஆவுடையாரின் மேல் காட்சியளித்ததால் சாய்பாபாவிற்கு முன் நந்தி சிலையை நிறுவியுள்ளனர். இங்கு சாய்பாபாவிற்கு முன் பாலாம்பிகை மற்றும் வராகியம்மன் சிலைகளும் வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த குறை தீர்க்கும் ஷீரடி சாய்பாபா கோவிலில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று மிகவும் பக்தர்களால் பேசப்படுது. அது என்னன்னா, சாய்பாபாவிற்கு முன்னாடி உள்ள நந்தி சிலையின் வாளிலிருந்து உதி கொட்ட தொடங்கியுள்ளது. இதை பார்ப்பதற்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பியுள்ளது. அன்றிலிருந்து இந்த குறை தீர்க்கும் ஷீரடி சாய்பாபா கோவில் மிக பிரபலமாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும் பக்தர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறுவதாக கூறுகிறார்கள். இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமி போன்ற எல்லா விதமான நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதிலும் குறிப்பாக சத்யநாராயண பூஜை மற்றும் குரு பூர்ணிமா பூஜை மிக விமர்சையாக நடைபெறும். இவ்வளோ நேரம் கோவிலை பற்றி சிறப்புகளை பார்த்தோம். இப்போ குரு பூர்ணிமா பூஜையில் நடக்கும் ஹோமம், அபிஷேகம், ஆராதனை, பஜனை மற்றும் அன்னதானத்தை பார்த்து சாய்பாபாவின் அருளை பெறுங்கள். மற்ற பூஜைகள் மற்றும் கோவிலை பற்றிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரணம் குரு புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு சாய் பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு ஈஸ்வரன் விஷ்ணுவின் அவதாரம் உலகிற்கு நீயே ஆதாரம் கோலம் முன்படிவம் பரபிரம்மே பாபா சரணம் சாய் பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு பொழிபவரே வேப்ப மரத்தடியில் இருந்தவரே வேண்டும் வரங்களை தருபவரே தியாகம் பொறுமை உன் வேதம் புண்ணிய ஷிரடி உன் கிராமம் பக்தர்கள் நெஞ்சில் உன் ரூபம் எங்கும் ஒலிக்கும் சாய்நாதம் சாய் பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு ஷிரடி
கதிராய் ஒளிர்பவரே. சாயி பாபா எங்கள் குரு, அன்பின் வடிவமே சரணம் குரு. புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு. ஜீவராசிகளை அரவணைத்து தாயன்புடனே உணவளித்து உயிரினங்கள் வாழ வழிவகுத்து அருளார் பாபாவுடன் இருந்து ஷிரடியை தேடி வந்தோமே. சாயிநாதனை துதித்தோமே, பாபா மலரடி பணிந்தோமே. விதியையும் அருளால் வெல்வோமே. சாயி பாபா எங்கள் குரு, அன்பின் வடிவமே சரணம் குரு. புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு. மனிதனின் ஆணவம் அகங்காரம் முந்துனியனும் நெருப்பால் அழிந்துவிடும். துவாரகமாயி வாழ்பவனே, அன்பை பொழியும் தயாபரனே. கலியுக கல்கியின் முன்பிறப்பாய், கிருஷ்ணரும் ராமரும் மறுபிறப்பாய். காலங்கள் கடந்தும் நீ இருப்பாய், உலகினை என்றும் காத்திடுவாய். சாயி பாபா எங்கள் குரு, அன்பின் வடிவமே சரணம் குரு. புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு. சகலமும் நீயே ஓ சாயி, சர்வமும் சமர்ப்பணம் ஓ சாயி. பக்தர்கள் குறை தீர ஷிரடி தேடி விரைந்து வருகின்ற உனை நாடி. பாபா அருளும் துனி விபூதி மாமருந்தாக அதை கருதி அணிந்தால் தீர்ந்திடும் பல வியாதி. ஷிரடி பாபா நீயே கதி. சாயி பாபா எங்கள் குரு, அன்பின் வடிவமே சரணம் குரு. புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு. கணபதி மாருதி வடிவில் வந்தாய், நரசிம்ம சுவாமியாய் காட்சி தந்தாய். அல்லாஹ் இயேசுவும் இணைந்தவராய், அன்பர்கள் நெஞ்சில் வாழ்கின்றாய். குழப்பங்கள் எளிய வைப்பாய், கருத்துயர் அனைத்தையும் ஓட வைப்பாய். நமக்குள் நம்மை அறிய வைப்பாய், கடலை கடக்க வைப்பாய். சாயி பாபா எங்கள் குரு, அன்பின் வடிவமே சரணம் குரு. புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோயில் கொண்ட ஞான குரு. ஐயாவும் ஒரு குரு அப்படின்னு ஒரு பெரிய மகானாக எடுத்து அவர் அழகாக வந்து அந்த நாமங்களை வந்து பாடினா மிக அருமையாக இருந்தது. அவர் எப்பொழுதுமே வந்து குருவுடைய அருள் திருவள்ளுவர் உண்டு. ஏன்னா அவர் வந்து அவர் வந்து நல்லா இருக்கார் அப்படின்னா அவருடைய மனங்கள் வந்து அந்த அளவுக்கு எண்ணங்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து கலந்து விரும்பி இருக்கின்றன. இது அது அப்படி இருக்கும் பேரும் இல்லாமல் அழகாக வந்து நம்ம எப்போ கூப்பிட்டாலும் சரி இல்லைன்னு என்னோட மறுப்பே கிடையாது. நான் 2வது 3வது நினைக்கிறேன் பார்த்தது அவ்வளவு அழகாக கூப்பிட்டோடனே இப்ப சுவாமியுடைய ஆராய்ச்சி போனோம். சுவாமிக்கு நிவேதியம் பண்ணவுடன் நாங்க சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சாப்பிடுறவங்க சாப்பிட்டு செல்லுமான்னு கேட்டுக்கொள்கிறேன். பதில் இன்னும் பார்க்கணும்
பசியில் இருந்து பார்க்கலாம் சார். ஆரத்தி ஆறு. சரி, ஆரத்தி. ஏன்னா ஆரத்தி கண்டிப்பா போட்டு ஆகணும். ஏன்னா குரு பூர்ணிமா இல்லையா, அதனால அவருடைய அவசியம் வந்து நமக்கு நிச்சயமாக கிட்ட வேணும். இல்லைன்னா ஒரு பிள்ளை இருக்க முடியல அப்படின்னா நீங்க பிரசாதம் சாப்பிட்டு வந்து உட்காரதுனால தவறே கிடையாது. ஏன்னா ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பசியோட என்ன வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அழகா சாப்பிடும் போது பதில் கேட்டுட்டு நீங்க வந்து சாப்பிடலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும், அது எந்த விதமான தவறு கிடையாது. தயவு செய்து எல்லாரும் சாப்பிடாம மட்டும் செல்லாதீங்க செய்யலாம். ஜெய் செய்யலாம் ஆரோக்கியம் செய்யணும் நமக்கு அப்படின்னா செய்யலாம். ஒரு 5 நிமிஷத்துல அவங்க வழிபட்டு ஆரத்தி போட்டு செய்யலாம். ஜெய் செய்யலாம். உலகின் இயக்கத்தை காண்பவரே, 3 காலத்தை அறிந்தவரே, இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமாய் உணர்ந்து வாழ்ந்தவரே, ஐம்புல நடக்கும் வழியறிந்தாய், ஐம்பூதங்களை அடங்க வைத்தாய், குளிரும் நிலவாய் நீ இருப்பாய், இயற்கையை அனைத்திலும் வாழ்கின்றாய். சாய் பாபா எங்கள் குரு, அன்பின் வடிவமே
अखिलांड कोटि ब्रह्मांड नायका राजाधिराज योगिराज परब्रह्मा श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय जय जय। साई राम शरणं साई राम अरुள் தரும் சாயிநாதனே सद्गुरु बाबा शांतमे बाबा नगदी बाबा नल्गिडुम बाबा मनम उन्नै दिनम पोற்றுமே ராமனும் பாபா கண்ணனும் பாபா ஈஸ்வரன் பாபா யாவுமே பாபா அறிவுடன் நீ பார்க்கிறாய் கண்கள் புத்த குருமூலமான சொல்லிட்டு நாங்க சொன்ன எல்லா சைனா மக்களும் அனைவரும் நாம் எல்லோரும் நானும் அநேகம் தான். அவர் தான் மகான், அவர் தான் ஓனர். எல்லாரும் நானும் அவருக்கு ஒரு சிறு ஒரு அணியருக்கு போல அவருக்கு தொண்டுடைய நம்பிக்கை இன்னும் நிறைய மகத்தான சேவைகளை செய்யும்படியும் எனக்கு அவர் ஆசை கொடுக்க வேண்டும். நீங்களும் அதற்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் யார் ஒன்று போல் சாயம் மகான். அதாவது எப்படி ஒரு கப்பலுக்கு அந்த துருப்பு தேவைப்படுதோ நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கை என்னும் கடலை சம்சாரம் என்னும் கடலை செய்வதற்கு குருவோடைய அருள் நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குரு இல்லையே திருவள்ளுவர் கிடையாது. குரு மிக மிக வாழ்க்கை என்னும் இருளை விளக்குவதற்கு குருவோடைய அருள் திருவள்ளுவர் நம்மளுக்கெல்லாம் நிச்சயமாக வேண்டும். அதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். அறுவாடு உருவாடு மலரால் மணியால் அந்த மாதிரி பார்க்கும்போது கடைசி யாராக வருகிறார்? குருவாக நம்மளுக்கு திருவள்ளுவர் தருகிறார். திருவள்ளுவர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா குருவை நாம் மாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் யார் வழிகாட்டுவார்? குரு கோயிலா கடவுள்கிட்ட பேசக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் யார் அப்படின்னா குரு மட்டுமே. அதனாலதான் சிவன் என்ன பண்றார்? சொக்கநாதன் கோயில்ல எல்லாம் உள்ள சித்தனாக உட்கார்ந்து இருக்கிறார். சொக்கநாதனாக இருந்தாலும் கடவுள் சிவனாக வரவில்லை. எல்லாம் உள்ள சித்தனாக வந்துதான் அவரால் காட்சி கொடுக்க முடியும். ஏன்னா சிவன் கடவுள் என்ன செய்ய மாட்டார்? நேரடியாக வரமாட்டார். குரு மூலமாகத்தான் நம்மளுக்கு வழிகாட்டுவார். குரு மூலமாகத்தான் அந்த கம்பை பிடித்துக் கொண்டு நம்மளுக்கெல்லாம் வழிநடத்தி செல்வார். இதை நாம் ஒவ்வொன்றும் நாம் மைண்டில் செட் பண்ண வேண்டிய மிகவும் அவசியம். நாம் ஒருவேளை நம்மளால் சாப்பிட முடியாது. எப்படிதான் நம்ம ஆசனம் என்ன செய்யணும்? சாப்பாடு பண்ணி ஒதுக்குறோம். அது போல நாம் மனித பிறவை நாம் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னா நாம் அவருக்காக ஒரு நிமிடம் ஒரு அரை மணி நேரம் அவருக்காக நம்ம செலவிடுவதால் தவறு கிடையாது. எப்படி ரூபா போட்டாலும் பேங்க்ல எப்படி சேமிப்பாங்களோ அது போல நாம் புண்ணியத்தை சேர்ப்பது மிக மிக கடினம்.
அது போல நாம் வாழ்க்கையில அவருக்காக ஒரு அரை நாள்ன்றது அதிகம் தான். ஒரு வாரத்துல ஒரு நாள் நம்மளுக்கெல்லாம் அந்த அரை மணி நேரம் அவருடைய ஆராய்ச்சி டயத்தை வந்து நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இருக்கிற அந்த ஆராய்ச்சி டயம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே நம்மளுக்கு வரக்கூடாது, நம்மளுக்குள்ள ஒரு நினைச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த இது பண்றாங்க. நம்ம ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடைவிடாத என்ன சொல்லி போனாங்க, நாமங்கள் சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பேசும் பொழுது எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் அங்க தேவையில்லாத பேச்சுகள் நம்ம நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாமங்கள் சொல்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கெல்லாம் நெகட்டிவ் நம்மளுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து நம்மளுக்கெல்லாம் கடவுள் என்ன கொடுத்திருக்காரு, நாவை கொடுத்திருக்காரு. எதற்கு கொடுத்திருக்கார்? நாமத்தை சொல்வதற்கு தான் நாக்கை கொடுத்திருக்கிறார், வேறு எதுவுமே கிடையாது. சாயம் அனைத்து சாயம் மக்களும் அனைவரும் கதைப்படுகிறது வந்திருக்கும் அனைத்து சாயம் பக்தர்களும் அவரவருடைய வேண்டுதல் நிறைவேறவும் உலகத்தில் மற்ற ஜீவராசிகளும் நலமுடன் இருக்கவும் நம்ம எல்லாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தில் காட்டிய தாய் தகப்பன் மிகவும் நலமுடன் இருக்க வேண்டும். தாய் தகப்பன் நலமுடன் எதற்கு இருக்க வேண்டும்? குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும். செல்லை கொடுத்துக் கொண்டு என்ன செய்யணும், நம்ம மாதிரி வேலையை ஒதுங்கி உயிரினம் பாபா உன் புகழ் பாபா, தினம் தினம் பாபா பாடிடும் பாபா, உனை அன்றி துணை இல்லையே, காலத்தை பாபா வென்றிடும் பாபா, பாவத்தை பாபா போக்கிடும் பாபா, பணிந்திடும் வரம் வேண்டுவோம். எளிமையின் பாபா இருப்பிடம் பாபா, வலிமையை பாபா வழங்கிடும் பாபா, அருள் மழை நீ சிந்தா, விண்ணிலும் பாபா விழிகளில் பாபா, மண்ணிலும் பாபா மனதிலும் பாபா, அன்புடன் உன்னை பார்க்கிறோம். சிந்தனை பாபா செயலிலும் பாபா, வந்தனை பாபா செய்கிறோம் பாபா,
பரந்தோடுமே. மந்திரம் பாபா, மகத்துவம் பாபா, விந்தைகள் பாபா, விளக்கமும் பாபா, விடிவெள்ளி நீ அல்லவா. கார்முகில் பாபா, மாமழை பாபா, பூரணம் பாபா, புண்ணியம் பாபா, உன் பாதம் சரணாகதி. சொல்ல யாருண்டு இங்கு? ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். கருணாகரனே, கருணை கடலே, உனையே சரணம் அடைந்தேன் சாயி. இதுதான் விதியா, விதியின் சதியா, விடை நீ தருவாய் குருவே சாயே. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு? ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். தினம் உனதடி பணிந்திட அதிசயம் நொடியினில் நிகழ்ந்திட மழையென உனதருள் பொழிந்திட மனதினில் கவலைகள் மறைந்திட வருவாய் சாயி பகவான் சாயி வரமே சாயி தருவாய் சாயி. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு? ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன்.
எதுவரை பிறவிகள் அது ஒரு தொடர்கதை வலியுடன் வேதனை எதுவரை மடியினில் தாங்கிடு அதுவரை எளியோன் சாயி எந்தன் சாயி துணையே சாயி பாபா சாயி தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கனிவாயனையே நீ பார்க்கிறாய் கரங்கள் நீட்டி வா என்கிறாய் சுமைகள் சுமப்பே நான் என்கிறாய் கலங்காதிருக்கும் வழி சொல்கிறாய் புண்ணியம் வழங்கிடும் தலம் இது புயலென வரும் துயர் விலகுது என்னிட வியப்பது பெருகுது உந்தனின் மகிமைகள் புரியுது எங்கு